ஹாய் ஹலோ buddies வெல்கம் டு செல்ஃப் growth டைரிஸ். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா அரேஸ் பத்தியும் ஆப்ஜெக்ட் பத்தியும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங்க் அரேனா என்னன்னு பாருங்க. அரேன்றது நான் ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் சொல்லிடுறேன். அரேஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். அரேஸ் வந்து மல்டிபிள் வேல்யூஸை ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது தான் அரே. ஸோ இந்த அரேவை வந்து நம்ம செப்பரேட்டாக பிரிக்கணும்னா நம்ம அதுக்காக இப்போ ஒவ்வொரு அரேலையும் நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பிரிக்கணும்னா நம்ம கமா யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிப்போம். ஸோ ஓகே மக்களே, வாங்க அரே பற்றி நான் பார்த்துருவோம். இப்போ ஒரு அரேக்காக ஒரு கோடு போடுவோம். இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணணும்னா ஸ்லாஷ் ஸ்டாரு, இது வந்து மல்டி கமெண்ட். அப்புறம் இதே மாதிரி ஸ்டாரு ஸ்லாஷ் இப்படி கொடுத்துட்டுமா. இப்போ நான் ஒரு இது கிளியர் பண்ணிக்கிறேன், கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் அரேனே போட்டுருவோங்க. அரே இப்போ நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். வாய்டு ஏஆர்ஆர் சும்மா கிரியேட் பண்ணுறதா. இப்போ பாருங்க, நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் அரே கிரியேட் பண்ண போறேன். கார்ஸ் தான் என் வேரியபிள் நேம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ சாதாரணமாக நம்ம வேறு கிரியேட் பண்ணுறதா இப்படி தானே கிரியேட் பண்ணுவோம். ஆனால் அரேல என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட் கிரியேட் பண்ணணும். ஒன்று டேட்டா டைப் பக்கத்துலையோ இல்லைன்னா இந்த வேரியபிள் நேம் பக்கத்துலையோ நம்ம அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை நம்ம போட்டாகணும். சரி, இப்படி போட்டால் தான் அரே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும், இல்லைன்னா எரர் அடிக்கும். ஸோ அடுத்து நம்ம கர்லி பிரேக்கெட் கொடுத்துட்டு அந்த கர்லி பிரேக்கெட்ஸ் உள்ள தான் நாம நமக்கு தேவையான வேல்யூஸ் கொடுக்க போறோம். இப்போ அதே இப்போ இன்டா இருந்தா, அதாவது இன்டீஜர்ஸா இருந்தா நம்ம அப்படியே கொடுக்கலாம். ஆனா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்ன்றதுனால நம்ம இன்னும் டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். இப்போ கார் போட்டிருக்கேன், வால்வோ, பிஎம்டபிள்யூ, அந்த வேற என்ன இருக்கு கார்ஸ்லாம், ஃபார்டு, மஸ்டா. இந்த மாதிரி ஒரு 4 வேல்யூஸை வந்து நான் ஒரு அரேக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த அரேக்குள்ள இப்போ 4 வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஒரு அரேல வந்து எனக்கு ஃபார்ட் மட்டும் தான் தேவை அப்படின்னு நான் எடுக்கணும்னா அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இப்போ நான் இது உள்ள இருக்கிறது எடுக்கணும்னா நான் என்ன பண்ணேன்னா கார்ஸ்ன்றதை கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்கொயர்லி பேசஸ்ல அது உள்ளதான் நான் இது தரணும். இப்போ இது வந்து இண்டெக்ஸா இருக்கும். இங்க பாருங்க, இப்போ அரேன்றது வந்து அரேல மட்டும் இண்டெக்ஸ் வேல்யூஸ்னா நம்ம ஸ்டார்ட் ஆகிற வேல்யூஸ் தான். இப்போ இந்த ஸ்டார்ட் ஆகிற வேல்யூ வந்து 1 2 3 4 இருக்குன்னு சொல்லுவாங்களா. ஆனா இதுல இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னா இது 0, இது 1, இது 0, இது 1, இது 2, இது 3. இப்படிதான் இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸோட 0 வந்து வால்வோ, இண்டெக்ஸோட 1 வந்து பிஎம்டபிள்யூ, இண்டெக்ஸோட 2 வந்து ஃபார்டு, இண்டெக்ஸோட 3 வந்து மேஸ்டா. இதை மாதிரி தான் இண்டெக்ஸ் வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அரேஸ்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கால் பண்ணணும்னா எனக்கு ஃபார்ட் கால் பண்ணணும்னு சொன்னா இப்போ ஃபார்ட் கால் பண்ணணும்னா இப்போ வால்வோ 0, பிஎம்டபிள்யூ 1, ஃபார்ட் 2. இப்போ நான் இங்கே வந்து 2ன்னு கொடுப்போம். இப்போ இதுக்குள்ள இண்டெக்ஸ் வேல்யூ 2ன்னு கொடுத்தா இப்போ எனக்கு இதுக்கான ஃபார்ட் கரெக்டாக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம இது கிரியேட் பண்ணோம்ல, பப்ளிக் கிளாஸு இது சாரி நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணதுனால ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் கொடுத்துட்டு அது உள்ள ஸ்ட்ரிங்கு இங்கே பாருங்க, இங்கே நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் தான் கொடுக்குறோம். ஆர்கியூஸ் கொடுத்துட்டு இது உள்ள நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா கிளாஸ் நேம், நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம் ஏதாச்சும் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கிளாஸ் நேம் அது கொடுத்துட்டு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டா இப்போ ஆப்ஜெக்ட் கால் அந்த இது கால் பண்ணி நம்ம என்ன அரே தேவையோ அதை நமக்கு இது பண்ணிக்கலாம். என்ன மெத்தடுக்கு தேவையோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம், அதை வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட கோடு முடிச்சிட்டேன். இப்போ சேவ் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு தப்பு இல்லைல்ல, ஒரு தப்பும் இல்லை தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.
வெயிட் பண்ணு மக்களே. ஸோ இந்த மாதிரி தான் கற்றுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம எல்லாத்தையும். ஸோ நம்ம இந்த மாதிரி கற்றுக்கும் போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கற்றுப்போம். நீங்களும் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டே வாங்க என் கூடயே சேர்ந்து. அப்போ தான் 2 பேரும் தப்பு பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ இது மாதிரி இப்போ நான் இப்போ கம்பைல் பண்ணிட்டேன். ஜாவா சி இதுதான் கம்பைலுக்கான இது கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஏதோ தப்புன்னு சொல்லுது. ஏன்னா நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் எங்கள் கிளாஸில். ஏன்னா நம்ம கிளாஸ் நேம் வந்து நியூ. நான் அதை நியூன்னு கொடுக்காம என்ன பண்ணியிருக்கேன்னா அதே நம்ம இப்போ கால் பண்ணியிருக்கேன்ல, ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறது நியூ தான். ஸோ நம்ம நியூன்னு தான் வைக்கணும். ஃபைல் நேம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம கிளாஸ் நேமாக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ திரும்ப கம்பைல் பண்ணோம். ஜாவா சி நியூ டாட் ஜாவா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நிறைய தப்பு வரும். இதில் இருந்தால் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஜாவா நியூ என்கிட்ட கொடுத்துட்டா பாட் கரெக்டாக வந்துச்சா. ஸோ இப்போ அரியல வந்து பாட் கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு தேவையானது. அதுக்கு நான் என்ன பண்ணேன், அதுக்கு நான் இண்டெக்ஸ் வேல்யூ நான் இங்கே கொடுத்துருக்கேன். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2, ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால இது 2 வருது. ஸோ அடுத்து இது நம்ம இப்போ எனக்கு எல்லா வேல்யூ நமக்கு வேணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது நம்ம ஆல்ரெடி நம்ம லூப் பார்த்துக்கோம்ல, அந்த நம்ம லூப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு லூப் கால் பண்ணலாம். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0. இப்போ ஐ வந்து நம்ம எதை விட எது வரைக்கும் நம்ம ரன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டிங் கார்ஸ் அப்படின்றது வந்து என்னது, ஒரு அரே, ஸ்டிங் அரே. இப்போ இதோட லென்த் எவ்வளோனா 1 2 3 4 வந்து இது லென்த்து. இண்டெக்ஸ் வேல்யூ தான் 0 1 ஆரம்பிப்ப தவிர இதோட லென்த்து 4 தான். இண்டெக்ஸ் வேல்யூ தான் 0 1 2 3 வரையும் தான் போகும். ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வரையும், இப்போ இதோட லென்த் வரையும் நம்ம கொடுக்க போகிறோம். கார்ஸ் டாட் லென்த் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா, இப்போ கார்ஸ் டாட் லென்த்தில் வந்து 4ன்னு பிரிண்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 4ன்னு இருக்கும். ஸோ இப்போ 4 வர வரைக்கும் நீ 4 விட கம்மியாக வரையும் நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து I++. இப்போ நம்ம இது கொடுத்துட்டு இப்போ இது உள்ள என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி வச்சிருந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே ஐன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நம்ம இந்த இதை மூடிட்டோம்னா பார்த்தப்ப இப்போ என்ன நடக்கும்னு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஐயில் வந்து I ஈக்குவல் டு 0. இப்போ நேராக உள்ள வரும். I ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கே பாருங்க, I வந்து 0வா, 0 வந்து இப்போ காஸ் டாட் லென்த் வந்து 4 விட கம்மியான்னு பார்த்துருச்சு. ஸோ இப்போ அப்படியே ரன் பண்ண பாரு. இப்போ ரன் பண்ணாங்க உள்ள வரும்போது இப்போ என்ன இருக்குன்னா, கார்ஸ் ஐ வந்து என்னன்னா 0 உள்ள 0ன்னு இருக்கு. இப்போ I0 என்னது, I0 வந்து வால்வோ. ஸோ இப்போ வால்வோ பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி லூப் வந்து அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். 3 வரைக்கும் போகும். 4 வந்தால் ஆஃப் ஆகிடும். ஏன்னா கார் லென்த்தை விட கம்மியாக தான் இருக்கணும், ஈக்குவல்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 3 வரையும் வரும். இப்போ கார் ஸ்டார்ட் இந்த 0 இது எப்படி வரும்னா, அடுத்தடுத்து அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் 3 வரைக்கும். இப்போ உள்ள இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் 3 வரையும் போகும். இப்போ நியூ லைனில் தான் போகும். இது நான் உங்களுக்கு பக்கத்தில் போட்டு காட்டுறேன். ஏன்னா நம்ம நியூ லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நியூ லைன் எடுத்துட்டா இந்த மாதிரி தான் வரும். நியூ லைன் எடுத்துட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டா இப்போ ப்ராப்பராக வரும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஜாவா சி நியூ டாட் ஜாவா. ஓகே பாருங்க, இப்போ திரும்ப ரன் பண்ண போகிறேன். ஜாவா நியூ எவ்வளோ ப்ராப்பராக வந்திருக்கா. வால்வோ BMW ஃபார்டு மெஸ்டா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்க. நீங்கள் பாருங்க, ப்ராப்பராக அதோட அப்படியே வந்திருக்கா. வால்வோ BMW ஃபார்டு மெசண்டுன்னு. ஸோ இது மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக பிரிண்ட் ஆகும். இப்போ இது உங்களுக்கு ரிவர்ஸில் வரணும். இப்போ மாஸ்டா ஃபார்டு BMW வால்வோ இது மாதிரி ரிவர்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இனிஷியலைசேஷனில் போயிட்டு இனிஷியலைசேஷனில் வந்து இப்போ கார் டாட் லென்த்து என்ன இருக்கும், 4ன்னு இருக்கும். இப்போ நம்ம கிட்ட 4ன்னு எதுவுமே கிடையாது. இப்போ 3 வரையும் தான் இருக்குது, ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ -1 கொடுத்துக்கிறேன். இப்போ 3லேருந்து ஆரம்பிக்குமா, 3லேருந்து ஆரம்பிச்சு எனக்கு எது வரையும் போகணும்னா, எனக்கு ஈக்குவல் டு 0. ஒன்று ஐ வந்து 0 அதிகமாக இருக்கலாம், இல்லை 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ப்ளஸ் கொடுக்கக்கூடாது, மைனஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி மைனஸ் கொடுத்தா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்னில் வரும்.
ஸோ இந்த கோட் நல்லா பாருங்க. இப்போ நான் ஐ ஈக்குவல் டு காஸ் டாட் லென்த் -1. காஸ் டாட் லென்த்னா 4, 1 2 3 4 4ன்னு இருக்கும். -1 3. ஸோ இப்போ 3ன்றது வந்து என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ. இது 0 1 2 3 இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 3 வந்து எனக்கு மேஸ்டா வந்து ஐல இருக்கு. ஸோ இப்போ ஐ வந்து எனக்கு 3ன்றதுனால 0 பெருசு. ஸோ உள்ள போகும். உள்ள போயிட்டு காஸ் ஐல வந்து மேஸ்டா இருக்கிறது பார்க்கும். ஐல வந்து 3 இருக்கிறதுனால 3 இதெல்லாம் மேஸ்டா பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ பாருங்க, கோட் ரன் பண்றேன், உங்களுக்கு ப்ராப்பரா அவுட்புட் கிடைக்கும். ஜாவா சி நியூ டாட் ஜாவா நியூ எப்படி ப்ராப்பரா வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் மேஸ்டா, அப்புறம் ஃபார்டு, அப்புறம் பிஎம்டபிள்யூ, அப்புறம் ஓல்வோ. இந்த மாதிரி இது மாதிரி ரிவர்ஸ்லாம் நீங்க பண்ணிக்கலாம் அரேவை. ஸோ ஓகே மக்களே, இப்போ அரே பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஒன்றும் டீப்பா வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் போடுறேன். ஸோ இது வரைக்கும் ஓகேனா நம்ம ஆப்ஜெக்ட் பத்தி போயிடுவோம். ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பத்தி மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ அதோட அதிகமாக தேவையில்லை. ஸோ ஓகே மக்களே, ஆப்ஜெக்ட் கிரியேஷன் போயிடுவோம். சும்மா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேஷனா என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். கீழே ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அரேலாம் எடுத்துடலாம். அரேல வந்து மல்டி அரே 3D அரேலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இப்போ சாதாரண அரேனா என்னன்னு பார்த்துங்க, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ முக்கியம். ஆப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட் பத்தின ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஜாவா. ஸோ இந்த ஜாவால வந்து மெயின் ஒரு ரோல் பிளே பண்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் விட்டுருங்க, நான் சாதாரணமா நானே சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ன்றது இப்போ என்னென்ன இருக்கு நம்ம ஜாவால, கிளாஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஆட்ரிபியூட்ஸ்ன்றது வேரியபிள்ஸ் சொல்லுவோம். அதாவது கிளாஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, வேரியபிள் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 வந்து நான் ஒரு ரியல் டைம் இருக்கிற ஒரு காரை வச்சே சொல்றேன். இப்போ நம்ம காரை பத்தி தானே பார்த்தோம். சரி ஓகே, நம்ம காரை வச்சே சொல்லிடுறேன். இந்த கார்ல ஆட்ரிபியூட்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் தான் ஆப்ஜெக்ட். இந்த கார்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். இப்ப அதெல்லாம் வேரியபிள் ஆட்ரிபியூட்ஸ், அதான் வேரியபிள் தான் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரோட கலர், அந்த காரோட வெயிட்டு, அந்த காரோட ஸ்ட்ரக்சர், அந்த காரோட அமைப்புன்னு சொல்லலாமா, அந்த காரோட இது, அதோட ஸ்டைல், மாடல், அது மாதிரி. ஓகே, இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். அண்டு காரோட ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம், காரோட ஆட்ரிபியூட் பார்த்துட்டோம். காரோட மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டுறது, டிரைவிங், அப்புறம் பிரேக் போடுறது, டர்ன் ரைட்டு, டர்ன் லெஃப்ட்டு, ரொட்டேட்டு, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்றது. அந்த கார் வந்து ஒரு ஆக்ஷன் பண்றது தான் மெத்தடு. இதுல கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் அந்த காரை டிசைன் பண்றதுக்காக அந்த டிசைனர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களா ப்ளூ பிரிண்ட், அந்த ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ். இந்த ப்ளூ பிரிண்ட் மூலமா தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் நம்ம நாம ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆட்ரிபியூட்ஸ்லாம் தேவை. அந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் நம்மளோட வேரியபிள்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்க வேணும்னா ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பாருங்க, நான் சொன்னதை ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பத்தி பார்த்துருவோம். பப்ளிக் நம்ம டெய்லி எப்பயும் பண்றது தான். ஸோ திரும்ப ஒரு வாட்டி பண்ணிடுறேன். கிளாஸ் நியூ, ஏன்னா என் ஃபைல் நேம் வந்து நியூ, அதனால நான் நியூனே கொடுத்துக்கிறேன். பப்ளிக் வாய்ட் ஆப்னு போட்டு மெத்தட். ஸோ இப்போ இதுக்குள்ள வந்துட்டு என்ன போடலாம், இது ஃபுல்லாவே ஆப்ஜெக்ட்னே போட்டுட்டா, ஆப்ஜெக்ட். இப்போ இது உள்ளட்டும் வந்து இப்போ ஆட்ரிபியூட்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 இன்ட்டு சி ஈக்குவல் டு 20, இப்போ இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. சும்மா ஒரு அடிப்பட்டிக் ஆப்ரேட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்னோட ரிசல்ட் என்ன இருக்கணும்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட், எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா, எனக்கு சி தான் பிரிண்ட் ஆகணும், சி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். சும்மா இது நான் உங்களுக்காக இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்காக தான் நம்ம சொல்லிருக்கோம். ஸோ அதனால இது வந்து நான் ஒரு மெத்தடு. இப்போ கிளாஸ்லேருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஆக்ஷன். அதாவது இந்த மாதிரி ஒரு வேலைலாம் இந்த ஆப்ஜெக்ட் உள்ள தான் நம்ம நடக்கும். இந்த ஆப்ஜெக்ட் உள்ள நடக்கிறதுக்கு நம்ம ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். இந்த
நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்ல வேல்யூஸ், வேரியபிள்ஸ் எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட்ன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆப்ஜெக்ட்ன்றது வந்து ஒரு அதுதான் ஒரு கார் மாதிரி. முக்கியமாக அதுதான் தேவை. நம்ம ப்ளூ பிரிண்ட்ஸ் மூலமாக நம்ம காரை தான் மேக் பண்ணுறோம். அந்த கார் மூலமாக தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் தான் எப்பயுமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் கைஸ். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஆர்கியூ இது உள்ள போயிட்டு இப்போ நம்ம கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு நமக்கு தேவையான ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கலாம். அதாவது நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் நேம் இதுதான். இப்போ நான் என் இஷ்டத்துக்கு ஆப்ஜெக்ட் நேம் எதுனாலும் கொடுப்பேன். ஏன் ஓ நேம்னு கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் நேம் சும்மா ஹோபி நேம் ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கோங்க. அப்புறம் நியூன்ற கீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிளாஸோட நேமை கொடுத்துட்டு கிளாஸோட நேமை மெத்தடாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். எது மூலம் எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தடா நான் இதை கிரியேட் பண்ணுறேன் கிளாஸ்லேருந்து. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு மெத்தட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ நியூன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு ஆப்ஜெக்ட் வேரியபிளில். ஸோ இப்போ நான் ஓபி நேம் டாட் கொடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓபி நேம் டாட் மெத்தட் நேம் கொடுக்கணும். இப்போ மெத்தட் நேம் நமக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். மெத்தட்ன்றதுனால நம்ம இது ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு சரியான ஒரு அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். எனக்கு என்ன அவுட்புட் வரணும், இது கரெக்டாக அவுட்புட் வந்துடும். ஸோ இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறது தான். 13 வந்திருக்கா, சி வந்து 30 பார்த்துக்கோங்க. 10 + 20 இதுதான் 30. அதாவது எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு வேலை செய்யணும், அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் தான், அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம இதை கால் பண்ணவே முடியும். நீ என்ன வேணால் வேலை செய், ஆனால் உனக்கு நான் கண்டிப்பாக தேவை ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அது மூலமாக தான் நம்ம கால் பண்ணுவோம். ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு சில இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதை நம்ம வேறு வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு கிளாஸ் நேம், அப்புறம் நமக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நேம், அப்புறம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம், அப்புறம் பேராந்தசிஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடந்துடும். ஸோ இப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்ட பிறகு அந்த ரெஃபரன்ஸ் நேமை யூஸ் பண்ணி மெத்தடை கால் பண்ணிக்கலாம். டாட் வச்சு மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, பை பாய்.